அஸ்ஸலாமு அலைக்கும் guys. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வந்து ஏஹெச் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும் ஏஹெச்சோட மீனிங். ஏஹெச் வேண்டா என்ன? ஏஹெச் வேண்டா ஏர் ஹேண்ட்லிங் யூனிட். அந்த ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த யூனிட் வந்து காற்றின் மூலமாக தான் இயங்குது. காற்று இல்லாட்டி வந்து நமக்கு கூலிங் வந்து போகாது ரூமுக்கு. இதுக்கு வந்து தேவையான காற்று வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஏர் வேணும் நமக்கு. அது வந்து அடுத்து சப்ளையாக மாறி நமக்கு தேவையான ரூமுக்கு போகும். அந்த ரூம்லேருந்து திருப்பி என்ன செய்யுது ரிட்டர்ன் காற்று திருப்பி வந்து இந்த யூனிட்டுக்கு வரும். இது வந்து சுழற்சி மூலமாக நடந்து கொண்டே இருக்கும். ஓகே, நம்ம பார்க்க போகிறோம் வந்து இப்போ ஃப்ரெஷ் ஏர் எந்த வழியால் போகுதுன்னா இந்த வழியால் தான் வந்து கண்டென்சருக்கு ஃப்ரெஷ் ஏர் போகுது. இந்த ஃப்ரெஷ் ஏரில் வர தூசி துணிக்கையெல்லாம் வந்து அகற்று வந்து ஃபில்டர் செக்ஷன் சொல்லி ஒன்று இருக்குது. இதான் வந்து அந்த ஃபில்டர் ஏரியா. இந்த இதில் வந்து ஏரியாவில் தான் வந்து ஃபில்டர் இருக்கும். இந்த ஃபில்டரில் தொழில் என்னென்னா இந்த ஃபில்டர் தான் வர காற்றுல இருந்து வர சின்ன சின்ன தூசி துணிக்கையெல்லாம் வந்து வடிகட்டி நல்ல தூய்மையான காற்றாக எவாப்ரேட்டருக்கு அனுப்புது. அடுத்து வந்து பார்க்க போகிற முக்கியமான விஷயம் இதான் வந்து எவாப்ரேட்டர். இந்த எவாப்ரேட்டருக்குள்ளே வந்து கூலிங் கோயில் இருக்குது. ஃபுல்லாக கொப்பர் கோயில் இருக்குது. இந்த கொப்பர் கோயிலுக்குள்ளே வர கூலை இந்த ப்ளோவர் வந்து ஃபுல்லாக இழுத்து என்ன செய்ய மாட்டோம், நமக்கு தேவையான ரூமுக்கெல்லாம் கூல் போகிற மாதிரி செட் பண்ணணும். அந்த கூல் போகிற இடம் தான் வந்து டக்ட் சொல்லி ஒன்று இருக்குது. அந்த டக்ட் வழியாக தான் எல்லா கூலும் வந்து போகும். இதான் அந்த டக்ட். இந்த டக்ட் வழியாக எங்கெங்கே ரூம்லாம் இருக்கோ அந்த ரூமுக்குள்ளெல்லாம் வந்து கூல் காற்று வந்து போகும். இதே மாதிரி வீடியோ வேணுமாட்டா நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ டெய்லி போடுவோம். இதில் வர பிரச்சனைகளையும் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவோம். அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஓகே.